கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே அவளுடைய ஒரு கண் மூடியே இருந்தது. எனவே அவள் ஒரு கண்ணுடையவளாய் பிறந்து வளர்ந்து மற்றவர்களைப் போல நல்ல பார்வை திறன் உடையவளாய் இருந்தாள். வாலிப வயதிலே அவள் வளரும்போது அந்த ஒரு கண்ணும் லேசாக பார்வை மங்கலாக தெரிய ஆரம்பித்தது. எனவே அவள் கண்ணாடி போட வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலும் கான்டாக்ட் லென்ஸ் என்று சொல்லப்படுகிற கண்ணுக்குள்ளே போடுகிற அந்த லென்ஸை அவள் பொருத்தி கொண்டாள். அப்பொழுது பார்வை தெளிவாக இருந்தது. மற்றவர்களைப் போல எல்லா வேலைகளையும் அவள் செய்ய முடியும். அவள் தன்னுடைய தோழிகளோடு ஒரு விடுமுறை நாட்களிலே மலையேற்ற குழுவிலே இடம்பெற்றாள். அந்த மலையேற்ற குழுவிலே சென்றவர்களுக்கெல்லாம் பயிற்சியாக ஒரு மலையின் 3 அடுக்குகளை ஏறும்படிக்கு வைத்திருந்தார்கள். முதல் அடுக்கிலே ஏறிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு அடுத்த அடுக்கிலே கயிற்றை பிடித்துக் கொண்டு ஏற வேண்டும். அப்படி 3வது அடுக்கிலே வந்துவிட்டால் அதனை உச்சியை அடைந்து விடலாம். அந்த பயிற்சிக்கு சென்றவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக ஏறினார்கள். இவளும் ஏறி 2வது அடுக்கிலே வந்து சற்று நேரம் இளைப்பாறி கொண்டிருக்கும் போது அவள் கண்ணிலே இருந்த அந்த கான்டாக்ட் லென்ஸ் எங்கோ விழுந்து விட்டது. தூரத்தில் இருக்கும் பொருட்கள் அவளுக்கு தெரிந்தது, ஆனால் கிட்டத்தில் இருக்கும் பொருட்கள் தெரியவில்லை. அதுதான் அவளுடைய கண்ணில் உள்ள பார்வை குறைபாடு. கூட வந்தவர்களும் தேடினார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. கயிற்றை பிடித்துக் கொண்டு தட்டு தடுமாறி 3வது அடுக்கிலும் ஏறி உச்சிக்கு வந்து விட்டாள். அங்கிருந்து பார்த்தால் அநேக சிகரங்கள், வயல்வெளிகள் எல்லாம் தெளிவாய் தெரிந்தன. அப்படியானால் தூரத்தில் இருக்கிற பொருட்கள் நன்றாக தெரிகிறதே கர்த்தாவே, கிட்டத்தில் எனக்கு இருப்பது தெரியவில்லையே. இந்த லென்ஸை நான் எப்பொழுது தேடி எடுத்து மற்றவர்கள் உதவி இல்லாமல் கீழே போகப் போகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி அவள் பிரார்த்தித்தாள். என்னுடைய லென்ஸ் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அப்பொழுது அடுத்த குழு மேலே ஏறி வரும்போது ஒருவர் என்னிடத்தில் ஒரு அதிசயமான பொருள் கிடைத்திருக்கிறது, இங்கே பாருங்கள் என்று சொல்லி ஒரு காகிதத்தை எடுத்து அதிலே இவருடைய கான்டாக்ட் லென்ஸை மடித்து வைத்திருந்தார். எப்படி கிடைத்தது? நாங்கள் 2வது அடுக்கிலே நிற்கும் போது எறும்புகள் வரிசையாக சென்று கொண்டிருந்தன. அதை வேடிக்கை பார்க்கும்போது ஒரு சில எறும்புகள் ஒரு வினோதமான பொருளை தூக்கி கொண்டு சென்றன. அப்பொழுது அது என்னவென்று பிடுங்கி பார்த்தால் யாருடைய கண்ணிலோ இருந்து ஒரு லென்ஸ் விழுந்திருந்தது. கண்ணில் உள்ள நீர் அதிலே இருப்பதனால அது ஏதோ உணவுப் பொருள் என்று நினைத்து எடுத்துக்கொண்டு செல்கின்றனவோ என்னவோ. நான் அதை கைப்பற்றி இப்பொழுது எடுத்து வந்திருக்கிறேன், இது யாருடையது என்று கேட்டார். அப்பொழுது இவள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அதை கண்களிலே பொருத்தி கொண்டாள். சங்கீதம் 50:10-11 சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். சங்கீதம் 104:27 ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். வானாதிவானங்களை உண்டாக்கினவர், சகல ஜீவராசிகளையும் ஆளுகிறவர், அவைகளுக்கு ஆகாரத்தை சம்பாதித்து கொடுக்கிறவர், அவைகள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். தம்முடையவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு வெளியின் மிருகங்களையும் பறவைகளையும் கூட அவர் பயன்படுத்துகின்றார். கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது நன்மையான இவைகளை தருகிற கர்த்தர், நம் மீது கரிசனை உள்ள கர்த்தர், நமக்கு உதவியாக தம்முடைய சகல படைப்புகளுக்கும் கட்டளையிடுகின்றார். அவருடைய கிருபை உள்ள நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.